ஐபிஓ இஷ்யூ பண்ணும்போது, அந்த ஐபிஓவோட பிரைஸ வந்து கம்பெனியும், அண்டர் ரைட்டரும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஜெனரலா இதுல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிக்ஸ்ட் பிரைஸ் மெத்தட். இந்த மெத்தட்ல கம்பெனி ப்ரீ டிஃபைன்டா ஐபிஓ பிரைஸ வந்து அனவுன்ஸ் பண்ணிருவாங்க. எக்ஸாம்பிள்க்கு ரூ. 70னா, நான் அந்த ரூ. 70ல மட்டும் தான் அந்த ஐபிஓல பிட்ட சப்மிட் பண்ண முடியும். இதுவே புக் பில்ட் இஷ்யூனா, செட் ஆஃப் பிரைஸ் ரேஞ்ச் குடுத்துருவாங்க. அந்த பிரைஸ் ரேஞ்சுல வந்து நான் பிரைஸ செலக்ட் பண்ணி பிட்ட சப்மிட் பண்ணணும். இங்க ரூ. 70ங்கிறது ஃப்ளோர் பிரைஸ். இத விட மினிமமா நான் பிட்ட சப்மிட் பண்ண முடியாது. இந்த ₹90ங்கிறது கேப் பிரைஸ். இத விட அதிகமா என்னால பிரைஸ் ரேஞ்ச வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து 20% விட எக்ஸீடா இருக்காது. 20%க்குள்ள தான் இருக்கும். ஸோ இதுல நான் பிரைஸ செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எந்த பிரைஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க மேக்ஸிமம் வந்து கட் ஆஃப் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதோட மீனிங் என்னன்னா, கம்பெனி வந்து ஃபைனல் பிரைஸ் வந்து ஐபிஓ இஷ்யூ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க. அந்த பிரைஸ் எந்த பிரைஸா இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க கட் ஆஃப் பிரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு ஐபிஓ அலாட்மென்ட் சான்சஸும் இன்கிரீஸ் ஆகுது.